ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிங்கப்பண்ணை ப்ரோமோ வீடியோவோட ரிவ்யூவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரையுமே ஒரு பிபி மாத்திரை வச்சு பார்க்குற அளவுக்கு ஒரு சீரியலை கொடுத்துருக்காங்கன்னா அது சிங்கப்பண்ணை தான். ஏன்னா இந்த இந்த எபிசோடு வரும்போது பக்கத்தில் எல்லாருமே பிபி மாத்திரை வைக்கிற அளவுக்கு நம்மளை விறுவிறுப்பாக ஆகா என்ன நடக்க போகுது, இவங்க 2 பேரும் சேருவாங்களாங்கிறத நம்மளை ஒரு பதட்டத்தோடையும் ஒரு பயத்தோடையுமே கொண்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதையும் மீறி ஒரு ரோமியோ ஜூலியோ படம் பார்த்த மாதிரி 2 பேரும் சேர்ந்ததே தன்னை அறியாமல கண்ணு கலங்க வச்சதுங்கிறது நிறைய பேருக்குமே இந்த 2 பேரும் சேர்ந்த அந்த வீடியோ பார்த்து ரொம்பவே கண்ணு கலங்கியிருக்குங்கிறது நல்லாவே எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கும் கலங்கிச்சுது. ஒரு அருமையான ஒரு காதல் ஸ்டோரியாகவும் ஒரு ஒரு எமோஷனல் ஸ்டோரியாகவும் இந்த சீரியலை நமக்கு கொண்டு போயிருக்காங்க. அதுபடி டைரக்டர் பார்த்தா ஒரு என்டர்டெயின்மெண்ட் சீரியலில் பெர்ஃபெக்டாக சிங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம ப்ரோமோ ரிவ்யூக்குள்ளே போவோம். இந்த ரிவ்யூவில் நமக்கு என்ன காட்டியிருக்காங்கன்னா, அதாவது ஒரு வழியாக அன்பும் ஆனந்தியும் சேர்ந்துருவாங்க. ஆனால் நம்ம ஆனந்தி அன்புக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. என்னன்னா, ஏன் என்னை விட்டுட்டு வெளியூருக்கு போகணும்னு நினச்ச, ஏன் இவ்வளோ லவ் என் மேலே வச்சுக்கிட்டு ஏன் வெளியூருக்கு போகணும்னு நினச்சேங்கும் போது நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அன்பு வந்து ஆனந்திக்கிட்ட ஒரு விஷயத்த ஓப்பனாக சொல்லிடுவார். அது என்னன்னா, உன்னை மகேஷ் சார் உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறாருங்கிற மாதிரி நம்ம ஆனந்திக்கிட்ட அன்பு சொல்லிடுவார். அதுக்கு நம்ம ஆனந்தி என்ன சொல்லுவாங்கன்னா, மகேஷ் சார்கிட்ட நான் ஓப்பனாகவே நான் சொல்ல போகிறேன், எதையும் மறைக்க போகிறது இல்லை, நான் அன்புவை தான் லவ் பண்ணுவேன், அன்பு தான் அழகுன்னு எனக்கும் தெரிஞ்சு போச்சு, ஆனால் அதுக்கு முன்னே நான் அன்பை லவ் பண்ணுதேங்கிற மாதிரி நான் சொல்ல போகிறேங்கிற மாதிரி நம்ம அன்புகிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சமயம் அதாவது வீட்டில இருந்து கிளம்பியிருப்பாங்கல்ல, அவங்க அம்மா வந்து மித்ரா மூலம் நம்ம மகேஷ் சாரை ஒரு குழப்பி விட்டுருப்பாங்க, பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பாங்க. அதுபடி நம்ம மகேஷ் சாரும் மித்ராவும் ஆனந்தியை தேடி வருவாங்க. எங்கன்னா அன்போட வீட்டுக்கு. அதில் எப்படி யதார்த்தமாக நம்ம கோயில்களில் வந்தாங்கங்கிறத புல் எபிசோடில் தான் நம்ம பார்க்க முடியும். அப்படி வரும்போது தன்னை அறியாமலே மகேஷ் சார் வந்து திகைச்சு போகிறாரு. காரணம் என்னன்னா, என்னடா 2 பேருமே நம்மளை நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி அப்செட்டே ஆயிடுறாரு. ஏன்னா நம்மளை விரும்பினவளும் இன்னொருத்தனை விரும்பியிருக்கா, ஆனால் நான் எனக்கே தெரியாமல் ஒருத்தன் அவளை லவ் பண்ணி அவளை கரெக்ட் பண்ணிட்டானே, நம்ம உருவாக்கி கொடுத்ததை அவன் லவ் பண்ணிட்டு போயிட்டானுங்கிற மாதிரி மகேஷ் சாருக்கு வந்து தெரியாது. அன்பு தான் முதல்ல லவ் பண்ணா, அவன் தான் அழகுங்கிறது. இதுக்கு நம்ம லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் லவ் பண்ணுவான்னு நினச்சிக்கிட்டு இருக்காப்புல. இப்படி இருக்கும்போது உன்னை நான் சும்மா விட்ற மாட்டேங்கிற மாதிரி நம்ம மகேஷ் சார் வந்து அன்புகிட்ட சொல்லுதாரு. அதோடு நிப்பாட்டிடுறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னா, ஒன்று நம்ம அன்புக்கும் மகேஷ் சாருக்கும் ஒரு சின்ன சண்டை நடக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா சாதாரணமாக கடந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் டேரக்டர் இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்காரு. அது யாராருக்கும் தெரிஞ்சாலும் இந்த சமயத்தில் தெரியாது, ஏன்னா எல்லாருமே அவங்க சேர்ந்ததில் சந்தோஷமாக இருக்கும். அது என்ன ட்விஸ்ட்னா, நம்ம ஒரு டைலாக், சினிமா டைலாக் ஒன்று உண்டு. லட்டில் வச்சேன் பார்த்தியா தாசு, நட்டில் வச்ச என்ன கதையா, நம்ம டேரக்டர் எதில் கதையை கொண்டு வச்சிருக்காருன்னா நம்ம ஆனந்தியோட வயிற்றுல. ஏன்னா அவன் ஆனந்தியோட வயிற்றுல வளர்ற குழந்தை நம்ம மகேஷ் சார் குழந்தைங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ நாள் போக்கில் அவன் வயிறும் வீங்குங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுபடி இது எப்படி கதை கொண்டு போகிறாங்கிறத நம்ம டேரக்டர் ட்விஸ்டாகவே வச்சுருக்காரு. அதனால் யாருமே இந்த பிபி மாதிரியை தூரப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்து நமக்கு ட்விஸ்ட்டு கொடுக்குற அளவுக்கு டேரக்டர் இந்த சீரியலை கொண்டு போயிருக்காருங்கிறத எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா விறுவிறுப்பாக போகுது. யாருமே ஒரு எபிசோடு கூட விடாமல் பாருங்கள். ஏன்னா ஒரு அருமையான சீரியலாக நமக்கு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லிவிடுவேன். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.